அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது போன 2 பார்ட்டில் ஒரு திசையோ, புத்தியோ நடக்கும்போது, அந்த நிகழ்ச்சி ஏன் நடக்கவில்லை என்று பார்த்தால், அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் நாம் ஜாதகத்தில் உள்ளே போய், அந்த சூட்சுமத்தை பார்த்தோம் என்றால், அந்த உண்மை தெரியும். அப்படி ஒரு சூட்சுமத்தை இந்த 3வது பார்ட்டில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது திசா, புத்தி. அந்த திசா, புத்தி யோகமோ, இல்ல அசுபமோ எப்படியும் ஒரு விஷயம் நடந்தே தீரும். ஆனா, நம்மளுடைய கணக்கில் அது சுபகாரியமாக, சுப நிகழ்ச்சியாக இந்த திசையிலயோ, புத்தியிலயோ நடக்கும் என்பதை சொல்லி, அது நடக்கவில்லை என்றால், உள்ளே போய் நீங்கள் அந்த சூட்சுமத்தை பார்க்க வேண்டும். அதுதான் அந்த காலப்பகை திசை, காலப்பகை புத்தி திசை. அது மாரி காலத்துக்குமே ஆயுள் முழுவதுமே காலப்பகை கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடாது. அந்த கிரகங்கள் என்ன என்பதை இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது இந்த காலப்பகை திசைக்கு எத்தனை வயசு, என்ன வயசு வரைக்கும் இந்த திசைகள் வருகிறது, அது காலப்பகை திசையாக மாறுகிறது என்று இப்பொழுது விவரமாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு குழந்தை பிறந்து 2 வயசு வரைக்கும் சனி திசை நடந்துகிட்டு இருந்தால், அந்த குழந்தைக்கு அந்த 2 வயசு வரைக்கும் காலப்பகையாக அந்த சனி திசை வேலை செய்யும். அதே மாதிரி 2 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் ராகு திசை வந்துருக்கும் வைங்க. அந்த ராகு திசை இந்த குழந்தைக்கு காலப்பகையாக மாறிவிடும். அதே மாதிரி 11லேருந்து 18 வரைக்கும் சூரியன், 18லேருந்து 34 வயசு வரைக்கும் சந்திரன் வரக்கூடாது. 34லேருந்து 52 வரைக்கும் சுக்கிரன் திசை நடந்தால் அது காலப்பகை திசை. 52லேருந்து 68 வயசு வரைக்கும் கேது திசை வந்தால் அது காலப்பகை திசை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் 68 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் புதன் திசை வந்தால் அது காலப்பகை. இதில் திசையின் இருப்பு முன்ன பின்ன ஆனா அந்த வயசு அந்த திசை முடிஞ்சிட்டோன்னா வேறு திசை அந்த காலப்பகை திசை வேலை செய்யாது. இப்போ 2 வயசு வரைக்கும் சனி திசை சொல்லியிருக்கின்றோம். அது 1 வயசு வரைக்கும் தான் அந்த சனி திசை இருப்பு இருக்குது ஒரு குழந்தைக்குன்னா, அந்த 1 வயசு வரைக்கும் தான் காலப்பகை திசை சனி வேலை செய்யும். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த புதன் திசை அவருக்கு நல்லது செய்யலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வயதை வைத்து பார்ப்பதற்கு ஒரு முறை. அடுத்தால காலப்பகை புத்தி என்று நம்ம திசையில் ஒவ்வொரு திசையிலையும் வரும். இப்போ சூரிய திசையில் சுக்கிர புத்தியில் இந்த சுக்கிரன் காலப்பகையாக வேலை செய்யும். அதே மாதிரி சந்திரனில் குரு புத்தி, செவ்வாயில் சனி புத்தி, புதனில் ராகு புத்தி, குருவில் சந்திரன் புத்தி, சுக்கிரனில் சூரிய புத்தி, சனியில் கேது புத்தி, கேதில் சூரிய புத்தி, ராகுல புதன் புத்தி. இந்த மாதிரி வரும்போது அந்த புத்திகளும் அந்த டைம் முடியுது வரைக்கும் காலப்பகையாக வேலை செய்யும். நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, அதை கூட தடுத்து நிப்பாட்டுவதற்கு இந்த காலப்பகை திசைக்கு வலு இருக்கின்றது. அதுபோக 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே நம்ம காலாகாலத்துக்கும் காலப்பகையாக வரக்கூடிய ஒரு கிரகங்கள் அமைந்தால் அந்த மாதிரி அமைந்துவிடும். அது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபத்தில் சந்திரன், மிதனத்தில் பார்த்தீங்கன்னா இது ராகு வரக்கூடாது. அதுக்கப்புறம் கடகத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலா விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா குரு வரக்கூடாது, தனுசில் புதன் வரக்கூடாது, மகர கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சனி. இந்த மாதிரி பிக்சராக நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டோன்னா ஏதாவது கிரகம் அமைந்து விட்டால் அந்த கிரகம் என்றாவது ஒரு நாள் நம்ம காலப்பகையாக வேலை செய்யும். அது எப்படின்னா, இப்போது நம்ம துலாத்தை எடுத்துருவோம், துலாவில் குரு இருக்குன்னு வைங்க, அது கன்னி எடுத்துருவோம், கன்னியில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. அப்போ கன்னியில் செவ்வாய் இருக்கும்போது ஒரு மிதுன லக்கணக்காரருக்கு கன்னியில் செவ்வாய் இருக்குண்டா இவருக்கு பாதகாதிபதி யார்? குரு. அந்த வீடு என்ன? தனுசு மீனம். அப்போ இந்த தனுசு மீனம் வரும்போது அதில் கோச்சார ரீதியில் ராகோ கேதுவோ சனியோ அந்த இடத்தில் பாவகிரகங்கள் கோச்சாரப்படி வரும்போது இந்த பிக்சர் செய்யப்பட்ட அந்த செவ்வாய் 4 செவ்வாய் இருக்கார்ல, அது காலப்பகையாக வேலை செய்யும். அப்போ செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது மண்டு மனைகள், வீடு, வாசல்கள், இவர் பேரோட சொத்துக்கள் எல்லாம் பிரச்சனை வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு அது 6வது இடமா வருவதால் இவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் அவருக்கு ஆப்ரேஷன் கட்டாயம் நடக்கும் உடம்புல. அது மாதிரி சகோதரனை கொண்டு சில பீடைகள் உண்டு. சகோதரனுக்கு நிறையா விஷயங்கள் இவர்கள் கடமையோடு செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த காரகத்தை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். இது காலத்துக்கும் உள்ள காலப்பகை கிரகங்கள் இப்படி எடுத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம்
நடக்காத விஷயமும் ஏன் நடக்கலை என்று நமக்கு அர்த்தம் புரிந்துவிடும். அடுத்த ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.